நம்மளோட அப்சர்வபிள் யூனிவர்ஸ் 93 பில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு விரிஞ்சு போயிருக்குது. நமக்கு இது ஆரம்பத்திலே தெரிய வந்துதான் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் சும்மா எவால்வ் ஆகி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். அது எப்படிங்கிறத ஷார்ட்டா நான் சொல்றேன். இப்ப வரை எண்ணவே முடியாத அளவுக்கு கடல் மாதிரி இருக்கிற நிறைய கேலக்சில ஒரு கேலக்சில ஒரு ஓரத்துல நம்ம இருக்கிறோம். அது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? 1900 காலகட்டத்துல எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவரு வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆண்ட்ரோமேடா நெபுலாவை ஆராய்ச்சி பண்ற சமயம் அங்க ஒரு ஸ்டார் பிளாஷ் ஆயிட்டு இருக்கிறத கவனிச்சாரு. அப்புறமா அது ஒரு வேரியபிள் ஸ்டார் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆண்ட்ரோமேடா கேலக்சி இங்க இருந்து 1 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அப்படிங்கறத அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் நிறைய கேலக்சி இருக்கிற விஷயமே மக்களுக்கு தெரிய வந்தது. ஹபிளுக்கு முன்னாடி வில்லியம் ஹர்ஸ்கில் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் வானத்தை ரொம்ப மும்முரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ற சமயம் விண்வெளியில சூரிய குடும்பம் தனியா இல்ல, அது மில்கிவே கேலக்சியோட ஒரு ஓரத்துல இருக்குது. இதே மாதிரி மில்லியன் கணக்கான ஸ்டார்ஸ் இந்த பால்வழி அண்டத்துல இருக்கு அப்படிங்கறது அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த காலகட்டத்துல பால்வழி அண்டம் தான் இந்த யூனிவர்ஸ், அதை தாண்டி ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கும் முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க? 1500 காலகட்டங்கள்ல நிக்கோலஸ் கார்பனிக்கஸ் அப்படிங்கிறவர் ஒரு கான்செப்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னா, பூமி சென்டர்ல இல்ல, சூரியன் தான் சென்டர்ல இருக்கு. எல்லா கோளும் அந்த வளம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பூமியும் சூரியனை தான் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து வச்சாரு. அந்த காலகட்டத்துல சூரிய குடும்பம் தான் ஒரு யூனிவர்ஸ், அதை தாண்டி ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கும் முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? பூமி சென்டர்ல இருக்குது, பூமியை சுத்தி மத்த கோள்கள் எல்லாம் வளம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். புதிய புதிய விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டோம். இன்னும் 100 வருஷத்துல மனுஷன் என்னெல்லாம் கண்டுபிடிப்பான் நமக்கே தெரியாது. அந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.